ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூலங்கள் அமிலங்கள் பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். அதாவது திராட்சையில் என்ன அமிலங்கள் இருக்குது, ஆரஞ்சில் என்ன அமிலம் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியில் ஒரு 2-3 இதுக்கு ஷார்ட்கட் சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் வந்து இருக்குது. அதற்கடுத்து ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் வந்து இருக்குது. திராட்சையில் டார்டாரிக் அமிலமும், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலமும் இருக்குது. அடுத்து வினிகரில் அசிட்டிக் அமிலம், தயிரில் லாக்டிக் அமிலமும், ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம், அடுத்து தேநீரில் வந்து டானிக் அமிலம், அடுத்து எறும்பு தேனீயின் கொடுக்கில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னா பார்மிக் அமிலம், வயிற்றில் சுரக்கும் அமிலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, வயிற்றில் சுரக்கும் அமிலம். ஏன்னா இது வந்து புக்கில் 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க. 10ஆம் கிளாஸ் புக்லேயும் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸில் வந்து வேதியியல் பிரிவில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கேன். இதில் மொத்தமே ஒரு 11 எண்ணம் தான் இருக்கும். ஸோ இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போன 2 எக்ஸாம் வந்து கேட்கல. ஸோ இந்த டைம் வந்து இது வந்து 1 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நினச்சி நான் அந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கடைசியாக. அதில் ஒரு 2-3 இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பழமாக இருக்கும். ஸோ அது வந்து சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம். ஆப்பிள் வந்து எங்கே விளையும் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த சைடு வந்து விளையும். மாலிக் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிக் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர், ஜம்மு காஷ்மீரில் ஆப்பிள் விளையும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆக்சாலிக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக வந்து மைண்டில் வந்து நிற்கும். வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம், அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஆரஞ்சு அஸ்காரிக் அமிலம். தேநீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டானிக் எதுவும் இருந்துச்சுன்னா டானிக்லேயும் இனிப்பான டானிக் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எறும்பு தேனியின் கொடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்மிக் அமிலம். அதாவது எறும்பு அல்லது தேனி ஏதாவது கடிச்சு நம்ம மயங்கி விழுந்துருவோம். பாரில் போய் நம்ம சரக்கு அடித்தாலும் மயங்கி விழுந்துருவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு மைண்டில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட்கட்டு. மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.